ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஆர்ஆர்பி என்டிபிசியில் சயின்ஸ்ல இருந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் இது வரைக்கும் எக்ஸாம்ஸ்ல கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகேங்களா? இது எதுக்காக அப்படின்னா இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் 16ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அந்த 16ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிற டெஸ்ட்ல உங்களுக்கு ஆப்டிடியூட் ரீசனிங் வந்து போர்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்து உங்களுக்கு பயாலஜி போர்ஷன் மட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பயாலஜி போர்ஷன்ல என்னென்ன டாபிக் அப்படின்னு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு அடுத்தது செகண்ட் ஷெடியூல் உங்களுக்கு என்ன வரும்? பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் வரும். இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரில இருந்து என்னென்ன டாபிக் அது தனியா கேட்கறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் எந்த எக்ஸாம் படிக்கிறதா இருந்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஷினை கண்டிப்பாக படிக்கணுங்க. எப்போ படிக்கணும் அப்படின்னா, முதல்ல இப்போ நான் சயின்ஸில் பயாலஜி படிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் கொஷின் பேப்பர் எடுத்து பார்க்கணும். பார்த்துட்டேன் அப்படின்னா எனக்கு நான் பயாலஜியில் ஒரு டாபிக் படிக்கிறேன், ரத்தம் மற்றும் சுழற்சி. எனக்கு தெரிஞ்சிடும், ஓகே இந்த டாப்பிக்லேருந்து முந்தைய காலத்தில் நல்லா கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ நான் படிக்கும்போது என்ன பண்ணுவேன், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்பேன். அடுத்தது செல்லு படிக்கிறேன், இது அந்த அளவுக்கு கேட்கலங்க, அப்போ நான் அது கொஞ்சம் லைட்டாக படிப்பேன். இப்படி ஒரு புரிதல் உங்களுக்கு எப்போ வரும்? இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்தா தான் வரும். அடுத்தது படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு டைம் ப்ரீவியஸ் இயர் கொஷினை படிக்கிறோம். இப்போ எதுக்காக பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ என்னால் கண்டிப்பாக எல்லா கொஷினும் ஆன்சர் பண்ண முடியாது. அதே மாதிரி எல்லா கண்டென்ட்டும் புக்கிலேருந்து இருக்காது, எல்லா கொஷினும் புக்கிலேருந்து கேட்க மாட்டாங்க. அப்போ நான் ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்தா மட்டும்தான், ஓ இப்படிலாம் கூட கேட்டிருக்காங்க, அப்போ இது எங்கேருந்து கேட்டிருக்காங்க, அதை போய் நான் படிப்பேன். இல்லை அப்படின்னா அங்கே கொடுக்குறது மட்டும் நான் தெரிஞ்சு வச்சுப்பேன். இது எப்போ தான் உங்களுக்கு வரும்? ப்ரீவியஸ் கொஷினை பார்த்தா தான் வரும். ஸோ இப்போ பயாலஜியில் என்னென்ன கொஷினாக கேட்குறாங்க, என்னென்ன டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பயாலஜின்னு எடுத்துக்கிட்டால் சயின்டிஃபிக் நேம் அண்ட் சயின்டிஃபிக் ஸ்டடி, அதுக்கு அடுத்தது நியூட்ரிஷன், அதுக்கு அடுத்தது டெஃபிஷியன்சி அண்ட் டிசீசஸ், ரீப்ரொடக்ஷன், செல், அதுக்கப்புறம் ஆர்கன் சிஸ்டமில் நமக்கு 8 ஆர்கன் சிஸ்டமாக பிரிப்போம் இல்லையா, அந்த டாப்பிக்கை நீங்கள் படிக்கணும். அப்புறம் பிளான்ட் கிங்டம்னா என்னென்னு பாருங்கள், அனிமல் கிங்டம் என்னென்னு பாருங்கள், லாஸ்ட்டாக டிஸ்கவரிஸ் அண்ட் வேக்கன்சிஸ், கடைசியாக உங்களுக்கு இதர டாபிக் மிஸ்சிலினியஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அது எதுக்காக பண்ணால் இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சயின்ஸ் ரிலேட்டடாக பயாலஜி ரிலேட்டடாக ஒரு கொஷின் கேட்டிருப்பான், ஆனால் இது இந்த டாப்பிக்கில் இருக்காது. அப்படின்னா அதையும் நீங்கள் ஓரளவு சும்மா ஒரு டைம் படிச்சுட்டிங்க அப்படின்னா எக்ஸாம் அப்போ நீங்கள் ரிவைஸ் பண்ணனா கூட அதுலேருந்து உங்களுக்கு எதாவது கேட்டாங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் உங்களால் ஒன்று கண்டிப்பாக சூஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த மிஸ்சீலியஸ் அப்படின்றத கொடுத்துருக்கோம். மேங்க இங்கே கொடுத்துருக்க டாப்பிக்லாம் நீங்கள் எங்களுக்கு தமிழில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் உங்களுக்கு சிலபஸே இங்கிலீஷில் தான் கொடுத்துருப்பான். சரிங்களா? அதை நமக்கு தமிழில் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. நம்மளாக தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிட்டால் தான் உண்டு. அப்படியே உங்களுக்கு இங்கே இருக்கிற வார்த்தையில் என்ன டிஃபிகல்ட்டி ஏற்படும் சொல்லுங்கள்? செல்லுனா என்னென்னு தெரிய போகுது, சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா என்னென்னு தெரியும், நர்வஸ்னால் என்னென்னு தெரியும், பிளான்ட்டு, அனிமலு, டிசீஸு, இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து நம்ம கேள்விப்படுற வார்த்தைகள் தான். இதை கூட தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண நமக்கு தெரியாதா? அப்படி தெரிலனா கையில் ஒரு ஃபோன் இருக்குது, நம்ம கூகுள் லென்ஸில் போட்டு சர்ச் பண்ணால் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இதை தமிழில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து கமெண்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? இன்னுமே சில எக்ஸ்ட்ராடனரி கமெண்ட்ஸ்லாம் படித்தேன். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க சில பேர் கேட்குறாங்க, மேம் இந்த எக்ஸாமுக்கு என்ன சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்களேன், இவங்களாம் நமக்கு ஒரு உண்மையான காம்படிட்டரே கிடையவே கிடையாது. எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, ஆனால் சிலபஸ் தெரில. அவங்களெல்லாம் நம்ம காம்படிட்டர் லிஸ்ட்டில் எடுத்துக்கவே தேவையில்ல. கூகுளில் போய்ட்டு ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமுக்கான சிலபஸ் அப்படின்னு போட்டால் வரப்போது அதோட பேட்டர்ன் என்ன, எத்தனை எக்ஸாமு, இது எல்லாமே நமக்கு அங்கேயே வந்துடும் இல்லையா? ஆனால் அதை கூடவே கமெண்ட்ஸில் நமக்கு கேட்குறாங்க. கமெண்ட் போகிற நேரத்தில் போய் தேடினா கூட நமக்கு அதுக்கான பதில் கிடச்சிட போகுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க எல்லாருமே நம்மளுடைய டார்கெட், நம்மளோட காம்படிட்டர்ஸ் கிடையாது. நம்மளோட காம்படிட்டர் நம்ம தான். நம்மளோட லேசினஸை போக்கிட்டு இப்போவே படிக்க உட்கார ஆரம்பித்தா கூட இன்னும் ஒரு 4 மாதம் இருக்குது, அழகாக படித்து முடிச்சு கிளியர் பண்ணிட்டு நம்ம வேலையை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பயாலஜி விட கம்மியான போர்ஷன் தான். அதனாலே நமக்கு டெஸ்ட் ஷெடியூல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல உங்களுக்கு வெறும் பயாலஜி மட்டுமே ஷெடியூல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் செகண்ட் டெஸ்ட்ல ஃபிசிக்ஸையும் கெமிஸ்ட்ரியும் சேர்த்து ஷெடியூல் பண்ணியிருப்பாங்க. அது என்ன ரீசன் அப்படின்னா, இந்த ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் ஓரளவு டாபிக் கம்மி, ஆனால் பயாலஜியில் கொஞ்சம் அதிகம். இருந்தாலுமே சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தனித்தனியாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. மேபி நம்ம அது டெஸ்ட் வரதுக்கு முன்னாடி நம்ம உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு தனியாக வைக்கலாமா அப்படின்றத பற்றி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அதை உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்க? ஃபர்ஸ்ட் அடுத்து கெமிஸ்ட்ரியில் என்னென்ன டாபிக் இருக்குது பாருங்க. ஒரு ஆட்டம், அதுக்கப்புறம் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ், ஆசிட் பேசிஸ் அண்ட் சால்ட்டு, மெட்டலார்ஜி, இதெல்லாம் எங்கே படிக்கிறது அதையும் கேட்பாங்க. சோர்ஸ் என்ன மேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் 10,000 தடத்துக்கு மேலே சொல்லியாச்சுங்க. என்சிஆர்டி புக்ஸ்.
இதை தவிர்த்து வெளியே போயிட்டு ஒரு புக்ஸை ரெஃபர் பண்ணி படிக்கிறதுக்கு பதிலாக ஸ்கூல் புக்ஸை படிச்சிட்டிங்க அப்படின்னாலே, சிபிஎஸ்சியில் இருக்க ஸ்கூல் புக்ஸை படிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஈஸியான உங்களுக்கு ஒரு புரிதல் அப்படின்றது கிடச்சிரும். பிக்சரோட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு நல்லா எக்ஸாமில் ஆன்சர் பண்ண முடியும். அதனால ஸ்கூல் புக்கு படிங்க. அதுக்கப்புறம் அதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஆத்தர்ஸ் அண்ட் தியர் பப்ளிகேஷன் அதுக்கு போகலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கை தான் முக்கியம். எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, யூபிஎஸ்சியே இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சிபிஎஸ்சி புக்கு படிச்சு தான் நீ யூபிஎஸ்சி படிப்பேன். ஓகே, அடுத்து பிசிக்ஸ்ல பாருங்களேன். அதாவது உங்களுக்கு வெயிட்டேஜ் அடுத்து சொல்லிடுறேன் பாருங்க. கெமிஸ்ட்ரில இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்கறாங்க, பயாலஜில இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்கறாங்க, அடுத்து பிசிக்ஸ்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்கறாங்க. எதுல அதிகமா கேட்கறாங்க? பயாலஜில இருந்து அதிகமா கேட்கறாங்க. ஓகேங்களா? எல்லா டாபிக்லயுமே இந்த மிஸ்சீலினியஸ்னு ஒரு வார்த்தை இருக்கா? இது அப்படின்னா இதை தவிர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இது பிசிக்ஸ் ரிலேட்டடா வேற ஏதாவது கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க அந்த டாபிக் ஒரு தடவை பார்க்கணும். அதுதான் இந்த மிஸ்சீலினியஸ் அப்படின்னா தமிழ்ல இதர இதர தலைப்புகள். ஓகேங்களா? ஓகே, இந்த இடத்துல பாருங்க வெயிட்டேஜ் பத்தி பேசிட்டு இருந்தோம். கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பிசிக்ஸ் எவ்வளவு கேட்கறாங்க? பயாலஜில இருந்து கண்டிப்பா ஒரு 4 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த டாபிக்கை தவிர்த்துட்டு சில டாபிக்ஸ் படிக்கும். அதுவும் நான் என்னன்னு சொல்றேன். இந்த பயாலஜில இருந்து ஒரு 4 கொஸ்டின் வருதுங்க. அடுத்து கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ். கெமிஸ்ட்ரில இருந்து ஒரு 3, பிசிக்ஸ்ல இருந்து ஒரு 3 to 4 வரைக்கும் வரும். ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன ஆர்டர்ல படிக்கலாம் அப்படின்னா பயாலஜி ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஆக்சுவலி ஈஸியா இருக்கிறது கெமிஸ்ட்ரி. ஆனா நான் சொல்வேன் எப்பயுமே கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு பிசிக்ஸ் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கெமிஸ்ட்ரியில டாபிக்கும் கம்மி, அதே சமயத்துல 3 மார்க் நமக்கு கேரண்டி தான் வருது. அதனால கெமிஸ்ட்ரி படிங்க அப்படின்னு நான் சொல்வேன். நம்ம வெயிட்டேஜ் வச்சு பார்க்கும்போது பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி போலாம். டக்கு நிறைய டாபிக் லோட் பண்றதுக்கு பதிலாக பயாலஜி கொஞ்சம் ஈஸியா இருக்க டாபிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் அடுத்த லெவல் போகும்போது பிசிக்ஸ். இப்படி படிச்சீங்க அப்படின்னா ஓரளவு ஈஸி கொஞ்சம் ஹார்ட், ஈஸி கொஞ்சம் ஹார்ட், ஹார்ட் சொல்ல முடியாது, மாட்ரேட் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி படிக்கிறப்ப நமக்கு நல்ல ஒரு சயின்ஸ்ல இருந்து எல்லா டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணியிருப்போம். அதே சமயத்துல நம்ம ஒரு 8 கொஸ்டின் வரைக்கும் சயின்ஸ்ல கேட்கறாங்க அப்படின்னா நம்ம அதை ஈஸியாவே எடுத்துடலாம். ஓகேங்களா? இதை தவிர்த்து சயின்ஸ்லயும் சில கொஸ்டின் வருது. என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் அதை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பாங்க இல்லையா உங்களுக்கு. இதை எப்படி மேம் படிக்கிறது அப்படின்னா என்விரான்மெண்ட். இது ஆக்சுவலாக உங்களுக்கு பயாலஜியில் தான் கவர் ஆகுது. இந்த எக்கோசிஸ்டம், அதுக்கப்புறம் இந்த என்விரான்மெண்ட்ல நடக்கிற இஷ்யூஸ், பொல்யூஷன், இதை பற்றிலாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா இதுவும் சயின்ஸ் கீழே தான் வரும். இதை பற்றி நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா கொஸ்டின்ஸும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ 3 ஸ்லைடையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க. இது ஃபிசிக்ஸு, இது கெமிஸ்ட்ரி, இது பயாலஜி. ஓகேங்களா? எரேஸ் பண்ணிட்டா உங்களுக்கு இன்னும் ஈஸியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த 3 ஸ்லைடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஆல்ரெடி பயாலஜிக்கு படிச்சிருப்பீங்க, இன்னும் 2 நாள் தான் இருக்கு அப்படின்றதுனால ஓரளவு அட்லீஸ்ட் ஒரு கிளான்ஸ் ஆச்சு கொடுங்க. கொஷின்ஸ் அப்படின்றது கொஞ்சம் ஈஸியராக தான் இருக்கும். ஏன்னா என்டிபிசி எக்ஸாமே மோஸ்ட் ஈஸியஸ்ட் எக்ஸாம் தான். ஓகேங்களா? அதனால கொஷின்ஸ் அப்படின்றது ஒரு ஈஸி டு மாடரேட் லெவல் தான் உங்களுக்கு இருக்கும். ஸ்கூல் புக்ஸ் கம்பல்சரி படிங்க. அதுக்கப்புறம் சில டாபிக்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்விரான்மெண்டல், அது ரிலேட்டடாக படிச்சு வச்சுங்க அப்படின்னா இந்த வாரத்துக்கான போர்ஷன் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் இன்னொரு தலைப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.